புனர்வசு நட்சத்திர ரெண்டாவது குழந்தை சொல்லும் பொழுது கைகேயி புஷ்யே ஜாதஸ்து பரதா அப்படின்னு வால்மீகி எழுதுற. புஷ்ய நட்சத்திரத்துல ஆச்சரியமான மகாத்மாவாக பரதாழ்வான் பரதன் அவதரிச்சான்னு எழுதுறது. அதுக்கப்புறமா ஆசிலேஷா ஆயுள்ய நட்சத்திரம் சம்ஸ்கிருதத்துல ஆசிலேஷம்னு பேரு. ஆயுள்ய நட்சத்திரத்துல 2 குழந்தைகள் சுமித்திரைக்கு 2 தடவை கொடுத்தாரு இல்லையா பாயசம். அதனால 2 குழந்தைகள் இளைய பெருமானான லட்சுமணன் சத்ருகுணன் அப்படின்னு 2 குழந்தைகள் பிறந்ததுன்னு ரொம்ப நல்லா அனுபவிக்கிறார். அப்படி அந்த குழந்தைங்க பிறக்கிறது. இந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை இடத்துல குழந்தைய பார்த்து அவ்வளவு தேஜஸா இருக்கு, அற்புதமாக இருக்கு. அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக எத்தனை பேர் என்ன கஷ்டப்படுறா தெரியுமா? பெருமாள் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ கதை பார்த்தீங்கன்னா தேவர்களுடையதான சரணாகதி. தேவர்கள்லாம் சரணாகதி பண்றாங்க. ஏன்னா ராவணனால பண்ணக்கூடிய ஒரு ஹிம்சை தாங்க முடியல. அந்த ஹிம்சை தாங்க முடியாம எல்லாரும் ஓடி பெருமாள் லட்சுமி நாராயண இடத்துல திருவடியில விழறா. அஸ்வமேத யாகம் பண்ணும் போது யாக குண்டத்துக்கு மத்தியில பெருமாள் தோன்றார். பெருமாள் தோன்றும் போது பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறார். சரணாகதி பண்ணின உடனே பெருமாள் சங்கல்பிச்சா, நீங்க கவலைப்படாதீங்கோ, நீங்க போங்கோ, நான் அவதாரம் பண்றேன். அத வால்மீகி சொல்லும் பொழுது வால்மீகி சொல்லும் போது சொல்றது, பெருமாள் இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணின உடனே பிரம்மதேவன் தேவர்கள்லாம் நீங்க எல்லாம் குரங்கா போக, வானரங்களா போக, பெருமாளே அவதரிக்க போறார் அப்படின்னு அவ சொல்றா. அப்படின்னு சொன்னார்னு வால்மீகி எழுதுற. கம்பநாட்டு ஆழ்வன் அற்புதமா எழுதுற. பெருமாளே பிரத்யட்சமா அவரிடத்துல உத்தரவு போட்டார் அப்படின்னு எழுதுற. வானுலோர் அனைவரும் வானரங்களாய், வானுலோர் அனைவரும் வானரங்களாய், காடினும் வரையினும் கடிதடத்தினும் சேனையினோடு சென்று அவதரித்திடுமின் என ஆனன மலர்ந்தனன் அருளின் ஆடியான். ஆனன மலர்ந்தனன் அருளின் ஆழியான். ஆழியான் தான் பெருமாள் அர்த்தம். சக்கரத்தாழ்வான் சொல்ற மாதிரி சக்கரத்தை கையில ஏந்தி இருக்கக்கூடியவன். அதனால கம்பநாட்டு ஆழ்வான் அனுபவிக்கும் போது வானுலோர் அனைவரும் வானரங்களாய், வானவர்களா இருக்கக்கூடிய நீங்கள்லாம் தேவர்கள்லாம் வானரமா போங்கோ. ஏன்னா பெருமாளை கீழே அவதாரம் பண்ண போறான். அதனால அவருக்கு போய் சேனையினோடு சென்று எல்லா அவளுடைய படைகளோடு சென்று அவதரிங்கோ, பெருமாளுக்கு ஒத்தாசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சுதான் அருணாச்சல கவிராயர் சொல்லும் பொழுது, அவதாரம் செய்திடுவீரே, அவதாரம் செய்திடுவீரே, நீங்கள் அரக்கர் பயத்தை விடுவீரே, அவதாரம் செய்திடுவீரே. கவன வாலியும் சுக்ரீவனுமாகி, கவன வாலியும் சுக்ரீவனுமாகி, கண்ணாயிரவனும் கதிரோனும் போகி அவதாரம் செய்திடுவீரே. எல்லாரும் அவதாரம் பண்ணுங்கோ. கம்பனை அனுசரிச்சு அருணாச்சல கவிராயர். கவனவாலியும் இந்திரனே வாலியாக அவதரிக்கிறான், அக்னியே நீலனாக வரான், வாயுவே ஹனுமானாக வரான், வருணனே சுஷேனங்கிறவனா வரான், பிரகஸ்பதிங்கிறவனே தாரன்கிற வானரமா வரான், சூரியனே சுக்ரீவனாக வரான், குபேரனே கந்தமாதனா வரான், பிரம்மாவே ஜாம்பவான் சொல்லும்படியா பிறக்கிறான். அப்படி அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிற அவ 2 பேரும் மைண்ட் அண்ட் டிவிதன் 2 பேரு அவ ரெட்டையர்களா அவள் அப்படியே அவதரிக்கிறான். இப்படி எல்லாரும் அவதரிக்கிறா அப்படின்னா எதுக்காக? பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம போய் ரெடியா இருக்கணும், பெருமாளுக்கு நம்ம உபகாரம் பண்ணணும்னு அவதரிக்கிறாளும். அப்படிப்பட்டதான இந்த குழந்தை ஆச்சரியமாக ராமலாலா அவதரிச்சாச்சு. அவதரிச்ச குழந்தைக்கு உடனே பேர் வைக்கிறோம் இல்லையா? யார் பேர் வச்சாருன்னா வசிஷ்டர் தான் குலகுரு. அவர் தான் பேர் வச்சிருக்கார். வசிஷ்டா பரம பிரீதோ நாமானி கிருதவான்ஸ்ததா ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகேயி சுதம். வசிஷ்டா பரம